ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி கிளாஸில் ஃப்ளூயிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல அந்த ஃப்ளூயிட்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தர்ஸ்ட் அண்ட் ப்ரெஷர், அது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் திஸ் லெசன். அடுத்த பார்ட்டில் நம்ம டென்சிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள், அப்பேரண்ட் வெயிட்டு, அது மாதிரிலாம் மேலே மேலே பார்க்க போகிறோம் நம்ம லெவலுக்கு. ஸோ ஃப்ளூயிட்ஸில் போகிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நமக்கு ப்ரெஷர்னால் என்ன பேசிக் ஐடியா இருக்குது நம்ம லோவர் கிளாஸஸில் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளூயிட்னா என்ன? தட் விச் ஃப்ளோஸ். ஃப்ளூயிட் இஸ் த காமன் நேம் ஃபார் போத் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். எதெல்லாம் ஃப்ளோ ஆகுமோ அதுக்கு பேர் ஃப்ளூயிட்ஸ். நமக்கு தெரியும் சாலிட்ஸ் சப்ஸ்டன்சஸை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம்: சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். சாலிடில் பார்த்தா அதுக்கு ஃபிக்ஸட் மாஸ் இருக்கும், ஃபிக்ஸட் வால்யூம் இருக்கும், ஃபிக்ஸட் டென்சிட்டி இருக்கும், ஃபிக்ஸட் ஷேப் இஸ் ஆல்சோ தேர். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நம்ம லிக்விட் எடுத்துட்டா அந்த ஷேப்பை மாற்றலாமே வழியே வால்யூமாக அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. ஆனால் கேஸஸ் எடுத்துட்டா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோடய ஷேப்பையும் மாற்றலாம், அதோட டென்சிட்டியும் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் லிக்விட்ஸு அண்ட் கேஸஸ் அது ரெண்டுமே ஃப்ளோ ஆகிறதுனால, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால அது நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு காமன் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ போத் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸை பற்றி இதில் சில படிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பேசிக்காக ப்ரெஷர்னால் என்னன்னு நமக்கு சின்ன கிளாஸஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சர்ஃபஸ் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு கியூபிக்கல் பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதோட சைடு ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இந்த கியூபிக்கல் பிளாக்கில் இந்த எனி சர்ஃபஸ்க்கு பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா, பர்பெண்டிகுலர் டு எ சர்ஃபஸ் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா, இந்த ஃபோர்ஸ் யூனிட் ஏரியா மேலே எவ்வளோ ஆக்ட் ஆகுது, வாட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா, அதை தான் நம்ம ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ப்ரெஷர் நார்மல் கேசஸில் லிக்விட்ஸ்க்குன்னு இல்லை, சாதாரணமாக ப்ரெஷர் அப்படின்னா இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா. ஸோ அப்போ நம்ம இதுதான் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இது வந்து லோயர் கிளாஸஸில் நமக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபஸ். அப்போ இந்த ப்ரெஷருக்கு நம்ம என்ன யூனிட் பார்த்துருப்போம்? ஃபோர்ஸுக்கு ஒரு நியூட்டன், ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர். ஸோ த யூனிட் ஃபார் ப்ரெஷர் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவோம், இல்லைன்னா அகெயின் வி வில் கால் இட் அஸ் பாஸ்கல். இதுவும் யூனிட் ஃபார், இது இப்படி கூட எழுதுவோம், Nm⁻², அப்படின்னு எழுதுவோம். இது நமக்கு இது வரைக்கும் நமக்கு லோவர் கிளாஸஸ்லேருந்து தெரிஞ்ச ப்ரெஷர்னுடைய டெஃபினிஷன் அண்ட் யூனிட் ஃபார் ப்ரெஷர். இப்போ இது கூட இதில் நம்ம சிம்பிளாக சம்ஸ்லாம் போட்டிருப்போம். நான் இந்த சொன்ன சம்மே இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கியூபிக்கல் பிளாக் இருக்குது, அதோட சைட் 10 சென்டிமீட்டர். சப்போஸ் த மாஸ் ஆஃப் த கியூபிக்கல் பிளாக் இஸ் ஈக்குவல் டு சே 70 kgன்னு வச்சுக்கலாம். இந்த கியூபிக்கல் பிளாக்கு கிரவுண்டு மேலே வச்சா what is the pressure exerted by the cubical block on the ground அப்படின்னு கேட்டால் pressure is equal to force by area. இந்த cubical block என்ன ஃபோர்ஸை கொடுக்கும்? downward direction, it is nothing but the weight of the cubical block divided by area. வெயிட்னா நமக்கு தெரியும், mass into gravity divided by area. இங்கே மாஸுக்கு பதிலாக 70 kg, ஜிக்கு பதிலாக 9.8 இல்லை 10 போட்டுக்கலாம், டிவைடட் பை ஏரியா. இது என்ன ஏரியா கிரவுண்டோட காண்டாக்டில் இருக்குது? அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அதனால் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் a ஸ்கொயர். 10 × 10⁻², சைட் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக சென்டிமீட்டரில் இருக்கிறனால 10 × 10⁻² த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். யூனிட் என்ன பண்ணுவோம்? பாஸ்கல்னு எழுதுவோம், இல்லைன்னா we will write the unit as Newton per meter square. சப்போஸ் நான் இந்த 9.8க்கு பதிலாக I take it as 10, சும்மா ஒரு சிம்பிளிசிட்டி ஆஃப் டூயிங் த ப்ராப்ளத்துக்கு இது 10ன்னு நான் எடுத்துட்டா, how can I work this out? 70 × 10 divided by 10 × 10 × 10⁻⁻4. -2 the whole square is -4. ஒரு 10 கேன்சல் பண்ணிடலாம், ஒரு 0 இங்கே கேன்சல் பண்ணிட்டா. ஸோ you have 7 × 10⁻4 பாஸ்கல்னு போடலாம், இல்லைன்னா 7 × 10⁻4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ 1 பாஸ்கல் இஸ் நத்திங் பட் 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், PA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு சிம்பிள் எழுதலாம். ப்ரெஷர் கால்குலேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாமல், ஒரு நெயில் அந்த ஷேப்பில் ஏன் இருக்குது? நெயிலில் தெரியும், ஆணி அடிக்கணும் இல்லையா? அது நமக்கு பார்த்தோன்னா ஹெட்டு ப்ராடாக இருக்கும், போக போக அந்த டிப்பு வந்து ரொம்ப டிப்பாக இருக்கும், பாயிண்டட் டிப்பாக இருக்கும்.
எதனால் அப்படி பாயிண்டட் டிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் என்னால் கொடுக்க முடியாது, சுற்றியால் அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். பட் இங்கே பெரிய ஏரியாவாக இருந்தால் என்னோடய ப்ரெஷர் பார்த்தோம்னா இந்த டிப்பில் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இந்த ஏரியா ரொம்ப குறைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நான் கொடுக்குற சேம் ஃபோர்ஸுக்கு அதிகமான ப்ரெஷர் கிடைக்கணுன்னா நான் ஏரியாவை குறைக்கணும். ஸோ பாயிண்டட் டிப்பாக இருக்கும்போது ஏரியா குறையிறதுனால ரொம்ப ப்ரெஷர் கிடைக்கும், அந்த நெயிலால் உள்ளே போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து சில இதில் பார்த்தோன்னா இப்போ டேங்கர் லாரிலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு 16 வீல்ஸ் இருக்கும். அது மாதிரி நம்ம கார்லலாம் 4 வீல் இருக்குது. டேங்கர் லாரிலாம் பார்த்தோன்னா 16 வீல்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா டேங்கரில் ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் எடுத்துகிட்டு போகும். ஸோ வாட் இஸ் அ ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கச்சே ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. இந்த ஃபோர்ஸுங்கிறது அந்த டேங்கர் லாரியில் இருக்கக்கூடிய வெயிட், அதை நம்ம மாற்ற முடியாது. பட் நம்ம ப்ரெஷரை குறைக்கலாம், பூமியை போய் அழுத்துறது. ஏன்னா ரொம்ப அழுத்தினா பூமி அழுந்தி போயிடும். பூமி அழுந்துன்னா டேங்கர் லாரியும் தரைக்குள்ளே அழுந்தி போயிடும். ஸோ நம்ம ப்ரெஷரை குறைக்கணும்னா இந்த ஏரியாவை என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் குறைஞ்சிடும். ஏன்னா அது ரெண்டும், இது நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது, ரெண்டு இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ அப்போ நம்ம ஏரியாவை அதிகம் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் வீல்ஸ் அதிகம் பண்ணுறோம். 4 வீல் இருந்தால் ஏரியா குறைச்சலாக இருக்கும், 16 வீல் இருந்தால் ஏரியா அதிகமாக இருக்குது. ஸோ இஃப் ஏரியா இஸ் மோர் ப்ரெஷர் இஸ் லெஸ். இப்போ நிறைய வெயிட் இந்த டேங்கர் லாரியில் இருந்தால் கூட ப்ரெஷர் குறைச்சலாக இருக்குது, அது அழுந்தி போகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் நார்மலாக என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு கியூபாய்டு ஷேப்பில் ஒரு பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கியூபாய்டு அப்படின்னா தெரியும் உங்களுக்குலாம். லெங்க்த்து, பிரெத்து, ஹைட்டெல்லாம் வேறு வேறு இருக்குது. சப்போஸ் அந்த கியூபாய்டோடைய லெங்க்த் ஒரு 80 சென்டிமீட்டர், பிரெத் இஸ் 40 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் 90 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மாஸ் ஆஃப் த கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 150 கிராம், 150 kg அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தானே, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஐ எம் கிவிங் த எக்ஸாம்பிள். இப்போ இந்த கியூபாய்டை நான் எப்படி வச்சுருக்கேன்னா, அதோடைய லெங்க்த்தும் பிரெத்தும் இங்கே 80 சென்டிமீட்டரும் 40யும் கீழே இருக்குது, ஹைட்டு 90 மேலே இருக்கிற மாதிரி அப்படி வச்சுருந்தா, வாட் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கியூபாய்ட் ஆன் த கிரவுண்ட் அப்படி கேட்டால், ப்ரெஷர் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. இங்கே ஃபோர்ஸ்னால் என்ன, அதோட வெயிட் டிவைடட் பை ஏரியா. வெயிட்னா என்ன, mg, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி பை ஏரியா. ஸோ ஒன்றா கொண்டு வரணும். மாஸுக்கு பதிலாக 150, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு பதிலாக 9.8 இல்லைன்னா 10 வச்சுக்கலாம் இந்த கேஸில் நம்ம. ஸோ 9 கொடுக்கலன்னா 9.8ன்னு சம்னு கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு 10 கேன் பி யூஸ்ட். ஏரியா, இப்போ கிரவுண்டோட எந்த ஏரியா கான்டாக்டில் இருக்குது, லெங்க்த்தும் பிரெத்தும் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் L இன்ட்டு B. ஸோ 80 into 10 power minus 2 into 40 into 10 power minus 2. ஸோ இதை எடுத்துட்டா 150 into 10 by 80 into 40. இந்த 10 பவரை மேலே எடுத்துன்னு போயிடலாம். -4 டினாமினேட்டில் இருக்குது, மேலே போனால் +4 ஆகிடும். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹவ் 15 by 32. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 10 power 4. யூனிட் என்ன எழுதுவோம், ஃபோர்ஸுக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எழுதலாம், இல்லைனா பாஸ்கல் எழுதலாம். சாரி, PA தான் பாஸ்கலுக்கு சிம்பிள், பாஸ்கல் நீங்கள் எழுதலாம். அதர்வைஸ் யூ கேன் ரைட் நியூட்டனுக்கு பதிலாக கிலோகிராம் வெயிட் பை மீட்டர் ஸ்கொயர் நீங்கள் எழுதலாம். அப்புறம் மாசுன்னா கிலோகிராம், வெயிட்னா கிலோகிராம் வெயிட் எழுதலாம், இல்லைன்னா நியூட்டனும் எழுதிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூனிட்ஸ் ஃபார் ப்ரெஷர். இப்போ பார்க்கலாம், இப்போ இந்த பிளாக்கே நம்ம திருப்பி வைக்கிறோம். எப்படி திருப்பி வைக்கிறோன்னா, ஹைட்டும் பிரெத்தும் கீழே இருக்குது, லெங்க்த் மேலே போயிடுது, 90யும் 40யும் கீழே இருக்குது. இப்படி திருப்பி வைக்கலாம் இல்லையா ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்கில். நான் இது இருக்கு இல்லையா, லெங்க்த் இப்போ பிரெத்தாக போயிடுது. இப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் அதே தான், அதே வெயிட் தான் ஆக்ட் ஆக போகிறது. ஏரியா 90 into 40 ஆகிடும். ஸோ இதை எப்படி வச்சா மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ப்ரெஷர்னால் மினிமம் ஏரியா. மினிமம் ஏரியானா இருக்கிறதுலே கம்மியான சைடு 80-40 கீழே இருக்கிற மாதிரி வச்சா தான் அது மேக்ஸிமம் ப்ரெஷராக இன்டர்கோ பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம லோவர் கிளாஸஸில் தெரிஞ்ச ப்ரெஷர்னுடைய டெஃபினிஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். பட் இப்போ நாம் 9th ஸ்டாண்டர்டில் we are going to discuss about the fluid pressure. fluid pressure, fluidனா நான் சொன்னேன், it is the காமன் நேம் ஃபார் போத் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். இப்போ ஒரு ஃப்ளூயிட் ப்ரெஷர் எடுத்துருந்தா, இங்கே நான் ஒரு டயக்ராம் வந்திருக்கேன். ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடுக்குள்ளே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய உடன் பிளாக்கை உள்ளே போட்டிருக்கோம். ஏல பார்த்தோம், டயக்ராம் ஏல அந்த உடன் பிளாக் என்ன பண்ணிட்டு இருக்கு,
the wooden block is floating. நான் ஒரு சர்ஃபஸ் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஏரியா, அந்த ஏன்ற ஏரியா அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி, இப்படி ஹரிசாண்டலாக இருக்குது அந்த ஏரியா, அப்படி இருக்குது. பி டயக்ராமில் அதே ஏரியா வர்டிக்கலாக இருக்குது, சேம் ஏரியா. இப்படி பிளாக் எப்படி ஹரிசாண்டலாக போட்டிருக்கோம், பட் அந்த ஏரியா அண்டர் கன்சிடரேஷன் புள்ளியாக வச்சுருக்கு இல்லையா ஒரு ஏரியா, அந்த ஏரியா வர்டிக்கலாக இருக்குது. சி டயக்ராமில் பார்த்தா அது ஹரிசாண்டலில் இருக்குது, இல்லை பாட்டம் மோஸ்ட் போர்ஷனில் இருக்குது. அதே பிளாக் தான், மூணு விதமாக மிதக்க விட்டுருக்கு. பார்த்தோன்னா அந்த இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, the magnitude of the force exerted by a liquid on a surface inside it does not depend on how the surface is tilted. என்ன சொல்ல வராங்க, இந்த சர்ஃபஸ் இருக்குல்லையே அந்த ஏன்ற ஏரியா மேலே ஒரு லிக்விட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு அந்த சர்ஃபஸ் ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி, வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை கிராஸாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது மாறாது. சர்ஃபஸ் ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி, ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி, வர்டிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆங்கிளில் இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் ஹாஸ் த சேம் மேக்னிடியூட். இப்போ பார்த்துக்கலாம், அந்த ஏன்ற பாயிண்ட் இந்த ஃபோர்ஸ் கரெக்டாக ஆக்ட் பண்ணுற ஏரியா, இந்த சென்டர் ஆஃப் த ஏரியா இருக்குல்ல, அது பாருங்கள் 3 டயக்ராம்லேயும் சேம் லெவலில் இருக்குது. யூ கேன் சி. ஸோ யூ கேன் சி, ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தா 3லேயும் சேம் லெவலில் இருக்குது. அப்படின்னா the pressure at all the points on the same horizontal line is the same. இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் ஃப்ளூயிட் ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தான், ஃப்ளூயிட் ப்ரெஷர் in a liquid is the same at all the points on the same horizontal level இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் ஃப்ளூயிட் ப்ரெஷர் சேம். அப்புறம் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த், அதுக்கு அப்புறமா வரலாம். இங்கே பார்த்தோன்னா ஏன்ற பாயிண்டில் சர்ஃபஸ்ஸு இந்த இடத்துல ஹரிசாண்டலாக இருக்குது, இங்கே ஃபோர்ஸ் வந்து மேலேருந்து கீழ்ப்பக்கமாக அதை அழுத்துது. மேலே இருக்க லிக்விடெல்லாம் அதோடய வெயிட்டை இந்த ஏரியாவை கீழ்ப்பக்கமாக அழுத்துது. இப்போ இந்த செகண்ட் பி டயக்ராமில் எடுத்துட்டோம்னா அது ஃப்ளூயிட் ப்ரெஷர் சைட்வர்ட்ஸ், இப்படி சைடில் இருக்க லிக்விடெல்லாம் இந்த சர்ஃபஸை இந்த பக்கமாக ப்ரெஸ் பண்ணுறது. இந்த பாட்டமில் இருக்கும்போது அந்த ஏரியா கீழே இருக்க லிக்விடெல்லாம் அதை மேல் பக்கமாக போகணும் தள்ளி விடுறது. ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் மாறி இருக்கு. பட் த ப்ரெஷர் அப்படின்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா. ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா. இட் இஸ் த சேம் அட் ஆல் த பாயிண்ட்ஸ். அந்த 3 டயக்ராமில் இருக்க இடத்துலையும் பார்த்தா இந்த ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா. இங்கே ஃப்ளூயிடில் வரும்போது அதை ஃபோர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், வி கால் இட் ஆஸ் அ த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா. Or thrust is equal to the pressure multiplied by the area. Thrust na the total force acting normal to any given area which is immersed inside a liquid. So thrust nu varumbodhu nama liquid kulla and area va immerse பண்ணிருக்கோம், அது fluid குள்ள இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். thrust ங்கிறது we call that as force. சாதாரண கேஸ்ல இதுல thrust னு சொல்றோம், fluidsல வரும்போது ஸ்பெஷலா நம்ம சொல்றோம். It is the total force acting on the entire area. The force acting on unit area is called pressure. The force acting on the entire மொத்த ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் த்ரஸ்ட்டு, யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் ப்ரெஷர். இந்த ஃப்ளூயிட் ப்ரெஷரை நம்ம என்ன யூனிட்ஸில் சொல்கிறோம், அகைன் நம்ம தெரியும் நமக்கு, we call it as பாஸ்கல்னு ஒரு யூனிட் சொல்கிறோம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறோம். அதை தவிர இது ஃப்ளூயிட்ஸில் கேஸஸ்லாமும் ஏர்லாமும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அட்மாஸ்பியர் அப்படின்னு ஒரு யூனிட் சொல்லுவோம், பார் அப்படின்னு ஒரு யூனிட் சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் அட்மாஸ்பியர்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நமக்கு மேலே ஏர் காலம் இருக்கு இல்லையா, அந்த ஏரு ஒரு ஃப்ளூயிட் இல்லையா, அதோட வெயிட்டு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த வெயிட்டை ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். The pressure exerted by the air column in the atmosphere is called atmospheric pressure. இப்போ இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு we use a device called mercury barometer. We use a device called mercury barometer. சரி, நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மெர்க்குரி பேரோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். If you consider a mercury barometer, it will consist of ஒரு பேசிக் மெர்க்குரி பேரோமீட்டர் வரையணும். It is a device which is used to measure the pressure of the atmosphere. அட்மாஸ்பியரோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் மெர்க்குரி பேரோமீட்டர். இதோட யூஸ் என்ன? It is a device used to measure the pressure
the atmospheric pressure. ஓகே, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டிஷ் இருக்கும், அதில் மெர்க்குரி ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாங் டியூப், அதுலேயும் மெர்க்குரி ஃபில்அப் பண்ணி அதை அப்படியே இதில் இன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரையலாமா? So ஒரு dish filled with mercury, a long tube filled with mercury is inverted. இதான் ஒரு டிஷ் வித் மெர்க்குரின்னு வச்சுப்போம். ஒரு டியூப், லாங் டியூப், ஏன்னா டியூபோட லென்த் பெருசாக வேணும், அதனால் பார்க்குறேன். அதில் இன்வெர்ட் பண்ணினா ஆக்சுவலி என்ன ஆகணும், இன்வெர்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இந்த மெர்க்குரி ஃபுல்லாக அது ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் இருக்கும், மேலே ஃபுல்லாக வேக்யூம் இருக்கும். அதை டாரிசெல்லியன் வேக்யூம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவோம். அந்த இடத்துல மெர்க்குரி வேப்பர் தான் இருக்கும். அங்கே ப்ரெஷரை வந்து நம்ம நார்மலாக 0ன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இது எவ்வளோ ஹைட்டுக்கு நிற்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா, நார்மல் ப்ரெஷர்னால் இது ஒரு 76 சென்டிமீட்டருக்கு தான் நிற்கும். அது ஏன்ற நம்ம பார்க்கலாம். அதனால தான் நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 76 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வரலாம். இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட் கன்சிடர் பண்ணினோம். இங்கே சின்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன், இந்த உள்ளுக்குள்ளே லிக்விடுக்குள்ளே பின்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிட்டேன், இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்ற பாயிண்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம், நம்ம மெர்க்குரி வேப்பர் தான் இருக்குது. அந்த இடத்துல ப்ரெஷர் நம்ம ப்ராக்டிக்கலாக மெர்க்குரி வேப்பர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் அங்கே ப்ரெஷர் 0ன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் சி பாயிண்ட் பி எடுத்துட்டா ரெண்டு பேரும் சேம் ஹரிசாண்டல் லெவலில் இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் ப்ரெஷர் அட் த points on the same horizontal level is equal. அப்போ pressure at C should be equal to pressure at B. அப்போ Cயில் ப்ரெஷர் எதனால் இருக்குது, சிக்கு மேலே இருக்க ஏர் காலம் கொடுக்குற ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். ப்ரெஷர் அட் சி இஸ் நத்திங் பட் த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். பியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன, பின்ற பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற மெர்க்குரி காலம் இங்கே எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கறது. ஸோ பிக்கு மேலே எவ்வளோ ஹைட்டுக்கு மெர்க்குரி இருக்குது, 76 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி பியில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறதோ அது இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல். இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், த ப்ரெஷர் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் த சேம் ஹரிசாண்டல் லெவல் இஸ் த சேம். அப்படின்னா என்ன சொல்ல வரோம், நம்ம ஒரு லிக்விடில் 2-3 பாயிண்ட்ஸ், இப்போ ஏபிசின்னு 3 பாயிண்ட் எடுத்துட்டா ஏபிசி 3 சேம் ஹரிசாண்டல் லெவலில் இருந்தால் இந்த 3 பாயிண்ட்லேயும் ப்ரெஷர் சேம். அந்த கான்செப்ட் எடுத்திருக்கோம். சியும் பியும் ஒரே லெவலில் இருக்கிறதுனால அங்கே இருக்க ப்ரெஷர் ஈக்குவல். சியில் ஏர் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர், பியில் இந்த 76 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி கொடுக்குற ப்ரெஷர். அதனால தான் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரினா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி காலத்தை நிற்க வச்சா அந்த மெர்க்குரி காலம், மெர்க்குரி செம்ம வெயிட்டாக இருக்கும், 76 சென்டிமீட்டர் நிற்க வச்சா செம்ம வெயிட் இருக்கும். அதுக்கு அது எவ்வளோ ப்ரெஷரை ஒரு பாயிண்டில் கொடுக்குமோ அவ்வளோ ப்ரெஷரை தான் ஏரை எக்ஸர்ட் பண்ணுறது. இல்லைன்னா 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு கூட சொல்லுவோம். இது அப்பப்போ மாறும். நம்ம லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையும் 76 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறோம். நார்மல் ப்ரெஷர் இப்படி இருந்தால் அது நார்மல் ப்ரெஷர். நம்ம ஹைட்டு போக போக இந்த ப்ரெஷர் குறையலாம், டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும்போது குறையலாம். ஸோ தட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ அதுபடி பார்த்தா ஃப்ளூயிட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு we have got one more unit, 1 atmosphere. அப்படின்னா 1 atmosphere is nothing but 76 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி. இதை 1 அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம், இல்லை 1 பார்னு சொல்லுவோம். அப்படின்னா 76 சென்டிமீட்டர்னா என்ன அர்த்தம், ஒரு லெங்க்த்துக்கு தான் சென்டிமீட்டர் யூனிட் சொல்லுவோம், இங்கே ப்ரெஷருக்கு போய் சொல்கிறோம். அப்படின்னா 76 சென்டிமீட்டர்னு அர்த்தம் இல்லை, 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி எவ்வளோ ப்ரெஷரை கொடுக்குமோ அவ்வளோ ப்ரெஷர் ஒரு அட்மாஸ்பியருக்கு ஈக்குவல். இதை நம்ம எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும்னா இந்த 1 அட்மாஸ்பியர் இல்லைன்னா இந்த 1 பார் எதுக்கு ஈக்குவல்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா 10⁵ பாஸ்கல்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ 1 atmosphere is equal to 10⁵ Pascal or 1 bar is equal to 10⁵ Pascal. PA தான் போடணும், பாஸ்கல் அப்ரிவேஷன் இஸ் PA. இப்போ வாட் இஸ் 1 நானோ பார் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டால், நானோ அப்படின்னா 10⁻⁻⁹, பார் அப்படின்னா ஒரு பாருக்கு பதிலாக 10⁵ பாஸ்கல். ஸோ 1 நானோ பார் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ஒரு யூனிட்லேருந்து மைக்ரோ பார், மைக்ரோ அட்மாஸ்பியர், மில்லி பார் அப்படின்னா கன்வர்ஷன்லாம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம சாதாரணமாக ப்ரெஷர்னால் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கல் சொல்லுவோம். ஃப்ளூயிட் ப்ரெஷர்னால் வி ஹாவ் அட்மாஸ்பியர் பார். ஸோ ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்படி கன்வர்ஷன், அது மாதிரி ஃப்ளூயிட் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை எஸ்பெஷலி மெஷர் பண்ணுற டிவைஸுக்கு பேர் மெர்க்குரி பேரோமீட்டர் அப்படின்னு பேர். ஸோ அது பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ நம்ம இஃப் யூ ட்ரை டு ஒர்க் அவுட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இன் திஸ், ஒரு ப்ராப்ளம் நம்பர் 1 வச்சுக்கலாம் இன்றைக்கி. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம். This we take it as n number, whatever number. A force of 40 Newton is applied on a nail whose tip has an area of cross section of 0.001 centimeter square. ஸோ ஒரு ஆணியில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ 40 நியூட்டன் கொடுக்குறோம். சுற்றியால் ஓங்கி அடிக்கிறோம், அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ? 0.001 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த 0.001னா 10⁻³ எழுதிக்கலாம். சென்டிமீட்டர் எஸ்ஐ கிடையாது, அதனால் சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻² மீட்டர்னு எழுதிக்கிறேன், ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் 10⁻³ இன்ட்டு 10⁻4 மீட்டர் ஸ்கொயர் ஆர் 10⁻7 மீட்டர் ஸ்கொயர். ஸோ டேட்டாவை எழுதும்போதே ஏரியா என்னென்னு கொடுத்தது எழுதி அதை எஸ்ஐயில் மாற்றிக்கணும். வாட் இஸ் த ப்ரெஷர்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ கொஷின் மார்க், பி கொஷின் மார்க், ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 40 divided by ஏரியாவுக்கு பதிலாக 10⁻7. ஸோ திஸ் இஸ் 40 into 10⁻7 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். பாருங்கள், நான் 40 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் கொடுத்தேன், அது 10⁻7 எவ்வளோ மடங்கு பெருசாக ஆயிருக்கு ப்ரெஷராக, இல்லைன்னா 4 into 10⁸ பாஸ்கல்னு சொல்லலாம். ஸோ நான் என்னுடைய கொடுத்த கொஞ்சம் ஃபோர்ஸை வச்சு ப்ரெஷரை அதிகம் பண்ணி அந்த நெய்யில் நல்லா உள்ளே இறக்க முடியுது. நெக்ஸ்ட் கொஷின், இஃப் யூ சி atmospheric pressure is nearly 100 kilopascal. எனக்கு கொடுத்துருக்காங்க ப்ரெஷர் இஸ் 100 kilopascal. அப்படின்னா 100 into கிலோவுக்கு பதிலாக ஒரு 10⁻³ பாஸ்கல் எழுதி வச்சுக்கலாம். How large force does the air in a room exert on one side of a window of dimension? ஒரு ரூமில் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் அதோட டைமென்ஷன் 40 சென்டிமீட்டர் பை 80 சென்டிமீட்டர். இந்த ஏர், வெளியில் இருக்க ஏர் இருக்கு இல்லையா, அது இவ்வளோ ப்ரெஷரை கொடுக்குறது. அப்போ இந்த ஏர் ப்ரெஷர் இந்த விண்டோ மேலே எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுறது. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 சென்டிமீட்டர் பை 40 சென்டிமீட்டர் அப்படின்னா L into B. ஸோ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ ப்ரெஷருக்கு பதிலாக 10⁻5 பாஸ்கல் இன்ட்டு ஏரியாவுக்கு பதிலாக 80 into 10⁻2 into 40 into 10⁻2. So this is 8 into 4 into 10⁻, இந்த 10⁻5, இது ஒரு 0, இது ஒரு 0. ஸோ ரெண்டு ஜீரோவையும் எடுத்து we can write it as 10⁻2 into 10⁻2 10⁻2 10⁻4. ஸோ இதை எடுத்துட்டா 32 into 10 பவர் எல்லாம் ஒன்றா சேர்க்கலாம். 5 + 2 7, 7 - 4 3, இவ்வளோ நியூட்டன், இல்லை 32 கிலோ நியூட்டன்னு எழுதலாம். ஸோ நம்பரெல்லாம் ஒன்றாக்கிட்டு 10 பவர்லாம் ஒன்றாக்கினா சம் பிகம்ஸ் ஈஸியர் டு டூ. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே.